முடி செழித்து காடு போல் வளர்கிறதுக்கு ஒரு மூலிகை தைலம் தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்கள், எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். ஆவாரம்பூ, மருதாணி இலை, கையாந்தரை, அப்புறம் அது கூட பொடுதலைக்கீரைன்னு சொல்லுவோம், சின்ன சின்னதாக இருக்கும் அந்த குட்டி குட்டி இலைகள், கருவேப்பில்லை வெத்தலை வந்து ஒரு 10 வெத்தலை போல் சேர்த்து, பெரிய சங்குப்பூ, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஓமமும், இது பேர் சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறது. இது கேசவர்த்தினி, முடி வளர்ச்சிக்கு நம்ம போட்டுக்கிறது. செம்பருத்தி இலை, இது பச்சை நெல்லிக்காய் காய வச்சது, இதுமாரி பாக்கெட்டில் கிடைக்கும். நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் 3 சேர்ந்த பவுடர். அது நம்ம உள்ளுக்கு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதையும் இந்த பேக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி, பிள்ளைங்களா முடி வளர்ச்சிக்கு நல்லது, பொடுகு போகிறதுக்கு நல்லது. அது பொடுகு வர்றது எதனால், நல்ல உடம்பு வந்து ஹீட்டாக போய் கம்ப்யூட்டரே நம்ம பார்க்குறது, செல்லை பார்க்குறது, அந்த மாதிரி சூட்டில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பொடுகு வரும். அதுமாரி அதிகமாக சிந்திப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு வரும் பாருங்க. இதான் இலை, இதுதான் வந்து பொடுகு எண்ணெய் காய்ச்சி தருவாங்க. இந்த இலையை தான் பயன்படுத்துவாங்க. இது நம்ம தெருவிலே ஓரங்களில் பார்த்தீங்கன்னா, நல்லா குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இலை கொஞ்சம் பார்க்குறதுக்கு மொத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூக்கள் இருக்கும். அதுமாரி வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வயிறு கடுப்புன்னு சொல்லுவாங்களே, அவங்க கூட இந்த இலையை வந்து துவையல் மாதிரி வதக்கி உப்பு மிளகா வச்சு அரைச்சி சாப்பிட்லாம், நல்லது. எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக உருட்டி போட்டு கொதிக்க வச்சுக்கணும். வெந்தயமும் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன் பிள்ளைங்களா, அது அரைப்பட்டுடுச்சு. 1 2 அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எண்ணெயில் தான் ஊற போகுது. நீங்கள் இந்த மாதிரி பச்சையாகவே அரைச்சி குளிக்கிறது ரொம்பவும் நல்லது தான். உங்களுக்கு வந்து மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் அப்போவே தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த இலை அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த இலை கூட சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டு அரைச்சிக்குங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா இதான் பிள்ளைங்களா பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்கிறது. இது ஆடு உள்ளார வந்து ஒரு விதை இருக்கும் அதுக்குள்ளார. இதை வந்து நீங்கள் நாளைக்கு குளிக்கிற மாரி ஞாயிற்றுக்கிழமைன்னு இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுக்கணும். இது சோப்புக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஷாம்புக்கு நுர கொடுக்குறதே இந்த காய் தான் உங்களுக்கு. அதுமாரி சீயக்காய், இதுதான் நமக்கு சீயக்காய். 2 விதையுமே தோட்டத்தில் முளைக்க வச்சுருக்கோம் பிள்ளைங்களா. இந்த சீயக்காய் கண்ணு கூட வளர்ந்துருச்சு, நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு நம்ம கொள்ளையில். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அப்படி தருவாங்க. இதுதான் பிள்ளைங்களா நம்ம ஷாம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறத விட இது குளிக்கிறது ரொம்பவே. வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை இந்த இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கையில் ரொம்பலாம் வேண்டியில்லை, ஒரு 4 5 கருவேப்பிலை வீட்டில் இருந்ததுன்னா கருவேப்பிலை, மருதாணி இலை, கையாந்தொரை இலை இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படிலாம் நான் இப்போ காமிச்ச மூலிகையில் உங்கள்கிட்ட எது கிடைக்குமோ பக்கத்தில் அந்த இலைகளை போட்டு நல்ல ஷாம்பு மாரி நுர பொங்க அரைச்சி அதை உடனடியாக தலையில் தேய்ச்சி நீங்கள் ஊற வச்சு குளிச்சிக்கலாம். இல்லை காய வைக்க நேரம் இருக்குன்னா சின்ன சின்ன வடை மாதிரி நம்ம இது மாதிரி தட்டி, இந்த போல் இவ்வளோ பெருசு கூட தட்டிக்கலாம், இந்த குட்டி குட்டியாக தட்டிக்கலாம். அப்படி தட்டி அப்படி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மூலிகையெல்லாம் கிடைக்காத நேரத்தில் இந்த அடையை ஒன்று எடுத்து நம்ம வெந்நீர்லேயோ தண்ணீர்லேயோ போட்டு, இல்லை வடிக்கிற கஞ்சியில் போட்டு சூடாக இருக்கக்குள்ளே போட்டு ஊற வச்சு நம்ம தயிர் தேய்ச்சி அதில் தலையில் குளிக்கக்குள்ளே தலைமுடி ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் பிள்ளைங்களா. இது வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். அதை வந்து சின்ன சின்ன வடையாக தட்டி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் அந்த அடையே தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். நான் தைலமாக காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் வந்து கிள்ளி போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா ஒன்றாவே திறஞ்சி வந்துடுச்சு. நீங்கள் வந்து தனியாக அடை மாதிரி எடுத்து அந்தாண்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன வடை மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதை போலவே நம்ம சின்ன சின்னதாக வெயிலில் இந்த நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய்க்குள்ளே இதை வந்து ஒரு 10 அடை, கொஞ்சம் வெட்டி வேறு, கொஞ்சம் வெந்தயம், அந்த மாதிரி முக்கியமான பொருள்களெல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நல்ல நறுமணமாகவும் இருக்கும். அதுக்குள்ளே வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதையும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல மெரூன் கலராக தேங்காய் எண்ணெய் வந்து தலைமுடி சூப்பராக வளரும் பிள்ளைங்களா. இது பாருங்க நல்லா காஞ்சி வந்துருச்சு நமக்கு. இது வந்து எண்ணெய் நல்லா திரண்டு வரும் நமக்கு. அந்த நேரத்தில் எடுத்து நம்ம இப்படி பாருங்கள், எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சா. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுக்கக்குள்ளே பாருங்களேன், நல்ல க்ரீனாக அடர் க்ரீனாக நமக்கு எண்ணெய் கிடைக்கும். அதை நம்ம நல்லா வடிகட்டியில் வடித்து பிழிஞ்சு இதை கூட நம்ம பவுடராக்கி தலையில் தேய்ச்சி குளிச்சிக்கலான்னா சில பொருள்கள்லாம் அதில் இருக்கும். இப்போ இவ்வளோ தான் பிள்ளைங்களா எண்ணெய் நமக்கு. 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு கொஞ்சம் தான் குறைஞ்சிது, மேக்ஸிமம் எண்ணெய் வந்துடுச்சு நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பாட்டிலில் ஊற்றி நல்லா மூடி போட்டு லேபிள் போட்டு உங்கள் பேரில் கூட நீங்கள் இதை விற்பனையாக கூட நீங்கள் செய்யலாம், பெரிய அளவில் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியில்லை.
இந்த போல் நமக்கு தேவையானதை நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கிடைக்கக்கூடிய மூலிகைகளை சேகரித்து நம்ம காய்ச்சி இந்தமாரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். தலையில் தேய்ச்சி நைட்டே தேய்ச்சி ஊற வச்சுருந்து காலை நேரத்தில் குளிக்கிறதும் நல்லது. நம்ம டெய்லியுமே அன்னாடம் தலைக்கு தடவிக்கிறதும் ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் உமாமணி.